கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மா பேச்ச கேக்குறதுனாலயேதான் பொண்ணுங்களுக்கு எல்லா பிரச்சனையும். தான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றத டைம் டு டைம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா கிட்ட. ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு ஹஸ்பண்ட் சொன்னா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு வைஃப் சொல்றது. குழந்தைக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்னாலும் அதை அம்மாவை கேட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்றது. உங்களோட லைஃப் டெசிஷன்ஸ் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும். ஆனா நீங்க உங்க அம்மாவோட அதை டிசைட் பண்ணிட்டு அந்த டெசிஷனை தான் உங்க ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இதனால என்ன ஆகுதுன்னா உங்க ரிலேஷன்ஷிப்லயே ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி இல்ல. அம்மான்றவங்க லைஃப்ல முக்கியமானவங்க தான், ஆனா அவங்க கிட்டயும் பவுண்டரி செட் பண்ணியே ஆகணும். அவங்க சொல்றதெல்லாம் ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மேரேஜ்னா ஒரு பர்சன் லீட் பண்ணி இன்னொரு பர்சன் ஃபாலோ பண்ற விஷயம் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து பில்ட் பண்ற பார்ட்னர்ஷிப். உங்க அம்மா கிட்டயே கேட்டு டெசிஷன் எடுக்கிறது உங்க ஹஸ்பண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லையா? சோ உங்க வாழ்க்கையை அழகா ஷேப் பண்றது நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கணும். மித்தவங்களுடைய டெசிஷன் உள்ள வரக்கூடாது.